அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது 2025ஆம் ஆண்டிற்கான மகா கந்தசஷ்டி விரதம் துவங்கும் நாள் மற்றும் விரதம் துவங்கும் முறை பற்றி இக்காணொளியில் அறிந்து கொள்வோம். எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்குத்தான் 41 நாட்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பார்கள். ஆனால் ஐயப்பனுக்கு மட்டுமின்றி முருகப்பெருமானுக்கும் 48 நாட்கள் விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது. தீவிர முருக பக்தர்களும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீர வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை மேற்கொள்வது உண்டு. இந்த ஆண்டு மகா கந்தசஷ்டி விரதம் எப்போது துவங்குகிறது? முருகனுக்கு கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்க வேண்டும்? விரதத்தை துவங்குவதற்கான முறை என்ன? விரத காலங்களில் என்னென்ன செய்ய வேண்டும்? என்னென்ன மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முருகனை வழிபட வேண்டும் என்பது பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம். மகா கந்தசஷ்டி விரதம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கும் உரிய மிக சிறந்த நாள்தான் சஷ்டி திதியாகும். மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் சஷ்டி திதி வரும்போது பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பது உண்டு. இருந்தாலும் அதிகமான முருக பக்தர்கள் சஷ்டி விரதம் கடைபிடிப்பது ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்தசஷ்டி விழாவின் போதுதான். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் என்பதால் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி சஷ்டி வரை சிலரும் சப்தமி வரை சிலரும் விரதம் இருந்து வழிபடுவது உண்டு. 2025ஆம் ஆண்டிற்கான மகா கந்தசஷ்டி விரதம் துவங்கும் நாள். மகா கந்தசஷ்டி விரதத்தில் மிளகு விரதம், இளநீர் விரதம் என பல வகைகள் உண்டு. இது 7 நாட்கள் மட்டும் கடைபிடிக்கப்படும் விரதம் ஆகும். இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பக்தியின் காரணமாகவும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் 48 நாட்கள் எனப்படும் ஒரு மண்டலத்திற்கு கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிப்பார்கள். மாலை அணிந்தோ அல்லது அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம். இந்த ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி மகா கந்தசஷ்டி விரதம் துவங்க உள்ளது. அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது. விரதம் துவங்கும் முறை. முதல் நாளே வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்து தயாராக வைக்க வேண்டும். விரதம் துவங்கும் நாளன்று காலை அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று இதற்காக விரதம் இருக்கப் போகிறீர்கள் என்ற வேண்டுதலை முருகப்பெருமானிடம் சொல்லி வேண்டிக் கொண்டு விரதத்தை ஆரம்பிக்கவும். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை எனில் வீட்டில் ஒரு சிறிய பேப்பரில் வேண்டுதலை எழுதி முருகன் பாதத்தில் வைத்தும் விரதத்தை ஆரம்பிக்கலாம். காலை எழுந்ததும் குளித்து முடித்து 7 மணிக்கு முன்னதாக முருகனுக்கு பூக்களால் அலங்கரித்து வழிபட வேண்டும். காலை மாலை 2 வேளையும் 2 நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நெய்வேத்தியமாக 1 டம்ளர் பால், பழங்கள் அல்லது கற்கண்டு என எளிமையாக முடிந்தவற்றை வைத்து வழிபடலாம். தீப தூபம் காட்டி பூஜை செய்த பிறகு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லவும். முடிந்தால் எழுதலாம். விரதத்தின் போது செய்ய வேண்டியவை. உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் தினமும் கேட்கலாம் அல்லது படிக்கலாம். தினமும் தலைக்கு குளிக்க தேவையில்லை. செவ்வாய் வெள்ளி அன்று மட்டும் தலைக்கு குளித்தால் போதுமானது. இல்லறத்தில் இருந்தால் மறுநாள் வீடு சுத்தம் செய்து தலை குளித்து விரதத்தை தொடரவும். வாரம் ஒரு முறை வீடு பூஜை அறையை சுத்தம் செய்தால் போதுமானது. விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது. வீட்டில் உள்ளவர்களுக்கு அசைவம் சமைத்து கொடுக்கலாம். வீட்டில் அசைவம் சமைத்தால் அடுத்த நாள் வீடு சுத்தம் செய்து பூஜைகளை தொடர வேண்டும். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வீட்டில் உள்ளவர்களை தீபம் ஏற்ற சொல்லி பூஜை அறைக்கு செல்லாமல் வழிபடலாம். முதல் நாள் மற்றும் முடியும் நாள் மட்டும் ஒருவேளை விரதம் இருந்தால் கூட மிக சிறப்பு. முருகனுக்கு வைக்கும் நெய்வேத்தியத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். 48 நாள் விரதம் முடிந்த மறுநாளே அசைவம் சாப்பிடக்கூடாது. குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் செய்ய வேண்டியவை. குழந்தைக்காக கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று சட்கோண கோலம் போட்டு 6 வெற்றிலை தீபம் ஏற்றி வேல்மாறல் மற்றும் செகமாயை யுற்றே என துவங்கும் திருப்புகழ் படிக்கவும். தினமும் கந்தசஷ்டி கவசம் அல்லது ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லியபடி இருப்பது மிக சிறப்பு. விரத காலத்தில் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். உதாரணமாக ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் அளிப்பது, ஏழை குழந்தைகளின் படிப்பிற்காக உதவுதல் ஆகியவற்றை செய்யலாம். என்ன நேயர்களே, இக்காணொளி பிடித்திருந்ததா? இக்காணொளி வாயிலாக நாம் மகா கந்தசஷ்டி விரத நாள் மற்றும் விரதம் துவங்கும் முறை
விரதத்தின் போது என்னென்ன செய்யலாம் என்பது பற்றி அறிந்து கொண்டோம். இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன் அடையட்டும். மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.